திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளரும் ஆகிய குமார் சார் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். கேளுங்க. சரிங்க சார். சார் நேற்று என்டிஏ கூட்டணியோட கூட்டம் நேற்று நடந்தது, கூட்டணி கட்சிகளோட கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் எப்பயும் பேசாத பேச நேற்று பேசியிருக்காரு. அவங்களுக்கு சொல்ல போனா அந்த வார்த்தை பிடிக்காது. அனைவருக்கும் சமமான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த அனைவருக்கும் சமம்ன்றது நம்ம திராவிட கொள்கை. திராவிடத்துல நம்ம தான் அடிக்கடி திராவிட இயக்கங்கள் பேசிட்டு வராங்க. ஆனா மோடி பேசியிருக்காரு, அதுதான் நமக்கு வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு பேச்சுக்கு அது இல்ல, மிக முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் செங்கோலை தான் எப்பயும் வணங்கிட்டு நிற்பாரு. நேற்று அரசியலமைப்பு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வணங்கினாரு. இந்த மாற்றம்லாம் எதனால இருந்தது? இது நல்லதுக்கா? இவங்க பேசுறத செயல்படுத்துவாங்களா? உங்களுடைய அரசியல் திறனாய்வு பார்வையில சொல்லுங்க சார். அவர் கூட்டாட்சி பற்றியும் பேசியிருக்காரு. இதுவரைக்கும் கூட்டாட்சின்ற வார்த்தையே சொல்லாத மோடி கூட்டாட்சி பற்றி பேசியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அனைவருக்கும் சமமான, எல்லாரும் சமம்ன்றாரு. இந்த மூன்றுமே அரசியல் சாசன நூலை எடுத்து வணங்கி முத்தமிட்டு தலையில வச்சு தூக்கி கொண்டாடினது எல்லாமே வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். இதெல்லாம் உள்ளபூர்வமாக செய்தாரா, இல்லை எது எப்பவும் போல ஒரு நாடகமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இயல்பா எழுவது இயல்புதான். அந்த ஒரு சந்தேகம் எழுது. அரசியல் சாசன புத்தகத்தை கொண்டுட்டா மட்டும் போதாது, அரசியல் சாசனம் படி நடக்கணும். அரசியல் சாசனத்தை மாத்தி விடணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாத்தையும் மாத்திடணும்னு சொல்லி சொன்னவங்க இன்னைக்கு திடீர்னு அரசியல் சாசனத்தை வணங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்காரு. ஏன்னா அதுதான் இந்திய மக்கள் அளித்த தீர்ப்பினுடைய மகத்துவம். எல்லாம் கேட்கிறாங்கல்ல, 40 ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க பேஸ்ட்ன்றது. இந்த 40 நாங்க ஜெயிக்கலன்னா அங்க போயிருக்கோம் இல்லையா? அவரு மொத்தமா வந்திருப்பாரு. இல்ல, அது ஒரு வழிகாட்டியாக தமிழகம் விளங்குது. எந்த காலத்து தமிழ்நாட்டுல அச்சத்தை ஏற்படுத்திருக்கு. தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியலையே அப்படின்ற ஒரு எந்த காலத்திலயும் முடியாதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால 40 வச்சு என்ன பண்ணீங்கன்னா 40 இல்லைன்னா அங்க குரல் கொடுக்க கூட ஆள் கிடையாது, அவங்க பண்றதுதான்ட்டு. அதனால 40 வச்சு வேஸ்ட் அப்படின்றதுலாம் ஒரு அறிவு கட்டத்தனம். நானே சொல்றேன், இப்ப 232 இருக்குல்ல, அது மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படி பார்த்தா? ஆளுங்கட்சி தான் எதான் செய்ய போறாங்க. ஆனா ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் இப்ப அவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டி ஆகணும். நிதிஷ்குமார், ஒரு ஆந்திர முதல்வர், அவங்க 2 பேரும் தெலுங்கு, சந்திரபாபு நாயுடு, 2 பேருடைய ஆதரவு இல்லாம ஒரு ஆட்சி நடத்த முடியாது. அப்ப உண்மையான இப்பதான் என்டிஏ 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னு சொல்றாரு. இதுவரைக்கும் என்டிஏன்ற வார்த்தையே வந்தது கிடையாது உங்களுக்கு. கடந்த 10 ஆண்டுகள் என்டிஏ கூட்டமே கூட நடக்கல. இந்தியா கூட்டணி கட்சி கூடின உடனே அவங்க உடனே என்டிஏ கூட்டத்தை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. அவரும் வெளியில வந்துட்டாரு. அதனால 38 கட்சிகள் நாங்க வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணி அப்படி சொன்னாங்க. என்டிஏ கூட்டமே கூட்டினது கிடையாது. என்டிஏ கட்சியில இருந்த தலைவர்களை கூட்டு எதையும் கன்சல்ட் பண்ணது கிடையாது, எதுவுமே கிடையாது. பாஜக ஆட்சி தான். அது பாஜக ஆட்சின்னு கூட சொல்ல முடியாது, மோடியினுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. மோடி அங்க 12 ஆண்டுகள் முதல்வரா இருந்த போதும் குஜராத்ல, இங்க 10 ஆண்டுகள் பிரதமரா இருந்த போதும் மோடி என்ற தனி மனிதனுடைய ஆட்சி தான் நடந்ததே ஒழிய ஒரு கட்சியினுடைய ஆட்சி, ஒரு அமைச்சருடைய ஆட்சி, சட்டத்தின் ஆட்சின்னு சொல்ல முடியாது. அரசியல் சாசனத்தை மாற்ற முடியாதுனால வேற உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே செல்லாதாக்கத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தவங்க இவங்க.
உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நடுநிலையா தன்னாட்சி பெற்ற அமைப்பு, அதில் நடுநிலையா செயல்படணும். அதுக்கு தேர்தல் ஆணையர்கள் 3 பேரை தேர்வு செய்யறதுல பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேரும் இருக்கணும். 3 பேர் சேர்ந்தா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. அவர் ஒரு நடுநிலையானவர். எதிர்கட்சியும் கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க 2 பேர் ஆதரவு இருந்தா தான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்க முடியும். யார் நடுநிலையா இருப்பாரு அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ எதிர்கட்சி தலைவர் சொல்றா அவருக்கு ஆதரிப்பாரு. ஆளுங்கட்சி பிரதமரே வந்து நடுநிலையான ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்ணாருன்னா அதை ஆதரிக்க போறாரு. அதுக்கு வேலை இல்லாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதி தலைமை நீதிபதிக்கு வெளியில போட்டுவிட்ட அந்த குழுல இருந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர், ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் இருந்தா போதும்னு ஒரு சட்டத்தை திருத்தினார். அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை செல்லாததாக்குற அளவுக்கு இவங்க வந்து மெஜாரிட்டி இருந்துச்சு. இனிமேல் அந்த வேலையெல்லாம் நடக்காது. இவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது. ஆனா முதல்ல இவர் வந்து அதை வணங்குறதெல்லாம் வந்து உண்மையா வணங்கினாரா இல்லையோ, ஆனா வணங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டாரு. அதே மாதிரிதான் அதை மதித்து நடக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. அவர் இன்னும் அவர் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. அதே போல வந்து இவரு சமம், எல்லாரும் சமம் அப்படின்றது வேற வழி இல்லை. அப்படிதான் பேசி ஆகணும். ஏன்னு சொன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆகணும் அப்படின்றதுல நிதிஷ்குமார் உறுதியா இருக்காரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பாஜக எதிர்ப்பு. ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறத நிதிஷ்குமார் உறுதியா இருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. அதாவது இஸ்லாமியர்கள்ன்றது மதத்தின் அடிப்படையில கிடையாது, கல்வியிலும் சமூகத்தின் அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் மதம் பாகுபாடு இல்லாம எல்லாரும் கொடுக்கணுங்கிறது தான் அரசியல் சாசனம் சொல்றது. அது இஸ்லாமியரா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவா இருந்தாலும், பார்சியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் கல்வியாலும் சமூகத்திலேயும் பிற்படுத்தப்பட்டவர்களா இருந்தா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அந்த வகையில இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களா இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றதுதான் இது. அதை கொடுக்க கூடாது, அதை வந்து மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு அதை திருச்சி பேசினார். அங்க ஹைதராபாத்ல போயே பேசிட்டு வந்தா இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பக்கத்துல நெளிஞ்சிட்டு நிலாட்டால பண்றாரு. இவரு இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதுல சந்திரபாபு நாயுடு உறுதியா இருக்காரு. ஆகையினால எல்லாரும் சமம்ன்றத கடைபிடித்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். கூட்டாட்சின்னு சொல்றாரு. ஆமா, அந்த நிலைமைக்கு உருவாக்குனது இந்தியா கூட்டணி தான். அந்த நிலைமைக்கு வந்து அது மெஜாரிட்டி வராம பண்ணி தடுத்தது. நீங்க ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாங்க வெற்றி பெற்றுட்டோம், நீங்க தோத்து போனவங்க ஏன் கொண்டாடுறீங்கன்னு சொன்னா, நீங்கள் வெற்றி பெற்றாலும் தோற்றது போன்ற ஒரு மனநிலையில் தான் நீங்க இருக்கீங்க. நாங்கள் தோற்றாலும் வெற்றி பெற்ற மனநிலையை கொண்டாடுறோம்னு சொன்னா உங்க ஆட்டத்தை கொட்டத்தை அடக்கிட்டோம். ஆகையினால அது அடக்கிட்டதுல இந்திய மக்கள் உங்க கொட்டத்தை அடக்கிவிட்டாங்க. ஆகையினால வந்து அதை கொண்டாடுறது இந்திய கூட்டணி, அதை கொண்டாடுது இந்தியா கூட்டணி. அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட நம்ம அளவுக்கு அவங்க மகிழ்ச்சியா இல்லைங்கிறது தான் நிலைமை. நாம ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்? இந்தியா காப்பாற்றப்பட்டிருக்கு, ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கு, அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டிருக்கு. நம்முடைய நோக்கம் அதுதான். நம்ம நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு கொண்டாடுறோம். ஆமா, இந்தியா கூட்டணி நோக்கம் வந்து ஜனநாயகம் காப்பாற்றப்படும், இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும், அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த 3ஐயும் காப்பாத்திட்டாங்க மக்கள் இந்த தேர்தல் மூலம். ஆகையினால கொண்டாடுறோம். இந்தியா கூட்டணி நோக்கம் எதுவோ அந்த நோக்கம் நிறைவேறியதால் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனா அவங்களால வந்து அந்த அவங்க நோக்கம் இது 3ம் இருக்கக்கூடாதுங்கிறது. அது தோத்து போனதுனால அவங்களால கொண்டாட முடியல. அதுதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தா அவங்களால கொண்டாட முடியல. அதுதான் உண்மை. சரிங்க சார். இன்னொரு கேள்வியும் அவர் கேட்டுட்டாரு. அந்த கூட்டத்திலே இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. மின்னணு ஓட்டு பதிவு என்கிறோம் உயிருடன் உள்ளதா இருக்கு இந்தியா கூட்டணி கேள்வி கேட்டாங்க. ஒரு விஷயம் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி மின்னணு வாக்குப்பதிவு வேண்டாம்னு எந்த இடத்துல சொல்லல. காங்கிரஸ் கட்சி தான் கேட்கிறாரு இப்ப மின்னணு பத்தி பேசுங்களேன் அப்படின்ட்டு. காங்கிரஸ் கட்சி அவங்க தலைவர்கள் யாரோ ஒருத்தவங்க 2 பேர் பேசியிருக்கலாம். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சு, அதை மேலும் நம்பகத்தன்மை உள்ளதாக இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த விவிபேட்ல வந்து அந்த
ஓட்டு போட்டோடனே நம்ம சின்னம் வந்து விழுது பாத்தீங்களா சீட்டு, அது அதுவே உள்ள போயிடும். அதை என்ன பண்ணுங்க, அதை ஓட்டு போடுற வாக்காளர் அந்த சீட்டை எடுத்து ஒரு பெட்டியில போடுற மாதிரி பண்ணுங்க. அப்போ இன்னும் நம்பகத்தன்மை அதிகமா இருக்கும். அந்த ஒரு மாற்றத்தை செய்யணும்னு சொல்லிதான் காங்கிரஸ் கட்சி கேட்டது ஒழிய மின்னணு வாக்கு இயந்திரமே வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் எந்த இடத்துலயும் சொல்லல. காங்கிரஸ் தலைவர்கள் ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் தனியா சொல்லியிருக்கலாம். கட்சியோட நிலைப்பாடு என்ன? கட்சி வந்து இதுக்கு மின்னணு வாக்கு இயந்திரத்துக்கு எதிராக இல்லை. இன்னைக்கு காலையில தேர்தல் நேர்மையா நடைபெற்றது மாதிரி சொல்றாரு. தேர்தல் நேர்மையா நடைபெற்றது. ஜூன் 4க்கு பிறகு காங்கிரஸ் அதை பத்தி பேசவே இல்லை. அவர் அதைத்தானே சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நாங்க இப்போ பிரார்த்தனை பண்ணிருக்கோம் நான் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்ல. அப்படிதான் சொல்லுவாரு. என்னைக்காவது உண்மை பேசியிருக்காரா பிரதமர்? என்னைக்காவது உண்மை பேசியிருக்காரா மோடி? ஆய திறந்தா பொய் தான் வரும். அதுல அவங்களே ஒரு தப்பு பண்ணிட்டு அதை எப்படி இப்போ உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பளிக்குது. இந்த எலக்டோரல் பாண்டுங்கிறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு எதிரானது, இது தவறு, இது வந்து கூடாது, உடனடியா தடை பண்ணுங்கன்னு சொல்லி தடை பண்ணி உத்தரவு போட்டது. இவர் என்ன சொல்றாரு? இல்ல வெளிப்படைத்தன்மைக்காகத்தான் நாங்க கொண்டு வந்தோம், அதை வந்து உச்ச நீதிமன்றம் தடுத்து வச்சிருந்தாரு. என்ன வெளிப்படைத்தன்மை? எவன் கொடுக்கறான் பணம், எவ்வளவு கொடுக்கறான், யாருக்கு கொடுக்கறான், எதுவுமே வெளியில தெரியாது. அந்த பேங்க்குக்கு தெரியும், அந்த வாங்கினவனுக்கு தெரியும், கொடுத்தவனுக்கு தெரியும் மொழிய வேற யாருக்கும் தெரியாதுங்கும் போது அது தேர்தல் ஆணையத்துக்கே தெரியாது எந்த கட்சி அவன்கிட்ட எவ்வளவு பணம் வாங்குறான்னு. இது வெளிப்படைத்தன்மையா? யாருக்கு தெரியாத கள்ளத்தனமா வாங்குறது. அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய ஆண்டு வருமானமே 10 கோடி ரூபாய். அந்த நிறுவனம் 400 கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோரல் பாண்டு வாங்கி கொடுக்குது பாஜகவுக்கு. அப்ப அங்க என்ன, இந்த 400 கோடி யாரோட பணம்? அந்த நிறுவனம் வருமானமே 10 கோடிக்கு அவனால எப்படி 400 கோடி கொடுக்க முடிஞ்சுது? அப்ப யாருடைய கருப்பு பணத்தை வாங்கி இவன் பேர்ல அவன் கொடுக்கறான்? அந்த கேள்வி எல்லாம் எழுதல. ஆனா இது வெளியிலே தெரியுது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அதை உடனே கொடுன்னு சொல்லி அந்த யாருக்கு எவ்வளவு வாங்கினா அந்த விவரம் எல்லாம் கொடுக்க சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உத்தரவு போட்டு அதுக்குமே அவங்க 3 மாசம் ஆகும், ஜூன் மாசம் தான் கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது. ஒரே நாள்ல கொடுத்தாகணும். ஒரு வாரம் டைம் கொடுக்குறியா இல்லையான்னு கொடுத்து அதை உடனடியா வெப்சைட்ல ஏத்து எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக்கி அதுலயும் இன்னும் முழுசா கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படிலாம் பண்ண தொட்டுதான் இந்த கூத்தெல்லாம் வெளியில வந்துச்சு. இவங்க பண்ண ஃப்ராடு எல்லாம் வெளியில வந்துச்சு. அதையே வந்து வெளிப்படைத்தன்மைக்கு வேணுன்றதுக்காக தான் நாங்க கொண்டு வந்தோம்னு எவ்வளவு ஒரு பொய்ய அள்ளி விடுறாரு மோடி. அவரு பண்ண தப்பெல்லாம் வந்து தப்புன்னு என்னைக்கு ஒத்துப்பாரு? அவரு ஒத்துக்க மாட்டாரு. சரி சரி. புதுசா ஏதோ பெண் எம்பிக்கள் தேவையில தப்பையில வாசிக்கிறாரு. அதுல என்ன குற்றமா இருக்கு? என்ன தெரியல. அது புது விதமான அதாவது ஆசீர்வாதமா என்னன்னு தெரியல. தலையில அவதாரமா வந்த மாதிரி. ஆமா, அது என்ன புதுவித ஆசீர்வாதம்? அந்த அவதாரத்தினுடைய மொத்தத்தும் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. ஒரு அவதாரம் ஒண்ணு பண்ண சாமியார்லாம் நான் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஃப்ராட் சாமியார்லாம் ஒண்ணு பண்ற, தலையில தேங்காய் உடைக்கிறது, அது போறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுல்ல. அந்த மாதிரி இவர் ஏதாவது புதுசா ஏதாவது இவர் ஒரு அவதாரம் தானே. இப்ப இந்த அவதாரம் ஏதாவது புதுசா ஏதாவது அந்த ஆசீர்வாதம் பண்றது புது முறையை கடைபிடிக்கிறாரு யாருக்கண்ணா கண்டுபிடிச்சிருக்காரு போல. சரி சரி. இந்த தேர்தல் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு விதமான படிப்பினை இலக்க சொல்லி கொடுத்துருக்குது, மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு அதிமுக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவுல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தி அதெல்லாம் பார்த்தோம். சொல்ல போனா அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமே வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இன்னைக்கு வந்துட்டு கர்நாடகாவை சேர்ந்த புகழேந்தியாவுக்கும் கேசி பழனிசாமி, ஜேசிபி பிரபாகரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஓபிஎஸ் உரிமை மீட்பு குழுல இருந்து வெளியேறி இவங்க அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒண்ணு உருவாக்குறோம், போய் எடப்பாடி பழனிசாமி எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்ன நடந்தது இந்த தேர்தல? என்ன மாதிரி படிப்பினைய உருவாக்கி? ஏதோ ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு காலத்துல ஏதாவது கொஞ்சமாச்சும் அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கோட இருப்பாரு, வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. இந்த தேர்தல்ல போய் தனியா நின்று அவரு வெற்றி பெற முடியும், அவரே வெற்றி பெற முடியல. அப்படி இருக்கும்போது அவர் என்னத்தை அவர் கொண்டு வந்து இவரை நம்பி பின்னால போறது வேஸ்ட் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க.
கொஞ்சம் தாமதமா உணர்ந்திருக்காங்க. ஓபிஎஸ் பின்னால போறதுனால கட்சி வந்து ஒன்றும் கட்சியெல்லாம் மீட்க முடியாது, எடப்பாடி தான் ஸ்ட்ராங் ஆயிடுவாரு அப்படின்றதுனால வந்து இவங்க எடப்பாடி கட்சிக்கு போயிட்டாங்க. அது ஏற்கனவே அவர் வந்து யாரு எடுக்கக்கூடிய முடிவுலாம் சரியில்லைங்கிறாங்க. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆமா, அதாவது பாஜக கூட அவர் பாஜகவுடைய சேவகரா தான் இன்னமும் ஓபிஎஸ் இருக்கார ஒழிய அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெளிவாகி போச்சு. அது பாஜக கூட இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து உருப்பிட முடியாது அப்படின்ட்டு தெளிவாகி போச்சு. இவர் பாஜகவுக்கு சேவகராக தான் இருப்பாருன்றது தெளிவாகி போச்சு. அதனால இவங்க வந்து இதுக்கு மேல இங்க இருக்கிறது வேஸ்ட். ஏற்கனவே நம்ம மாப்பா பாண்டியராஜன், கேசி ஒரு முனுசாமி, கேபி முனுசாமி, செம்மலை எல்லாருமே போயிட்டாங்கல்ல. ஓபிஎஸ் கூட இருந்தாங்க ஆமா. தானே. தேராதுன்ன உடனே தான் அங்க ஆமா. போயிட்டாங்க. முன்னாடியே மூச்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் லேட்டா மூச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் மேடம். ம். சரி, சரி. இவங்க எல்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? ஒன்றுலாம் கூட மாட்டாங்க. எடப்பாடி வந்து திரும்பவும் வந்து இவங்களெல்லாம் அவரு வந்து டிடிவி தினகர் தனியா ஒரு கட்சி வச்சுட்டு போயிட்டாரு. யாரு ஓபிஎஸ் வந்து அழைப்பு விடுக்கிறாரு. உனக்கு அழைப்பு விடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன யோகிதை இருக்குன்னு ஜெயக்குமார் கேட்கிறாரு. ஜெயக்குமார் சொல்வது என்பது கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தான். கட்சியினுடைய ஆமா. அவர் சொன்னார்னா கட்சியினுடைய கருத்தா தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப அவர் தான் கட்சி சார்பில் பேசிட்டு இருக்காரு. நீ வந்து எட்டலைக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போன, ரெட்டலை எதிர்த்து அங்க பலாப்பழ சின்னத்துல போட்டிட்டீங்க. ரெட்டலைக்கு எதிராக அதிமுக எதிராக போட்டிட்டு எங்களை அதிமுக தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து எல்லாம் ஒண்ணு சேரும்னு சொன்னா ஒண்ணு சேரும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அவர் கேள்வியில் நியாயம் இருக்க மாதிரி தான் தோணுது எனக்கு. சரி, சரி. இதுல அப்ப என்ன இவங்க ஒன்று கூட வாய்ப்பு இல்ல. ஒன்று கூடத்துக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. எடப்பாடி வந்து திரும்ப இவங்க எல்லாம் உள்ள விட மாட்டார். அப்படி வருதுன்னு சசிகலா சொன்னா கூட அவரு சொல்லிருக்காங்களே, தொண்டர்கள்லாம் ஒன்று கூடுங்கள். முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, வெளியில போய் தனியா நின்றவங்க எல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உள்ள வரலாம்னு சொல்லி முன்னாடியே ஒரு தடவை எடப்பாடி சொன்னார் தெரியுங்களா? ஆமாங்க, சொல்றாரு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உள்ள வரலான்னாரு. ஆமாங்க. அதுல இருந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவர் ஒன்றும் மாறின மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறதுனால வந்து ஓபிஎஸ் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு உள்ள வருவாரா? வந்தாருன்னா அதோட அசிங்கம் அவருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அவரு எல்லாம் எது வேணா பண்ணுவாரு. அவருடைய போக்கு அப்படித்தானே இருக்கு. அவரே ஒன்று சேரலாம்னு சொல்லி முடிவு எடுக்கும் போது அவர் வருவாரு. இல்ல எடப்பாடி கிட்ட போய் எல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பாரான்றதுலாம் எனக்கு அவ்வளவு மோசமா போவார்னு தோணல. அவர் தானே அழைப்பு கொடுத்திருக்காரு, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து செயல்படணும். அழைப்பு கொடுத்தாரு. ஒரு அழைப்பை வந்து அவங்க ஏத்துக்கலையே. அவங்க கொடுக்கணும், எடப்பாடி அழைப்பு கொடுக்கணும். எல்லாரும் வாங்க, நான் சேர்த்துக்கிறேன், மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவங்க சரின்னு போகலாம். இவரு கொடுத்த அழைப்பை எடப்பாடி ஏத்துக்கலையே, முடியாதுன்றார. ஆனா இப்ப ஒண்ணு சேர்றது எடப்பாடி ஒத்துக்கிட்டா தானே ஒண்ணு சேர முடியும். எடப்பாடி அதுக்கு தெளிவா இருக்காரு. ஆனா எடப்பாடி வந்து இந்த ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் உள்ள விட்டாருன்னா சசிகலா பக்கத்துல வந்து தலைவர் காலில் விடுற இது வந்துடும் அவருக்கு. அந்த அடிமை பாருங்க, பார்த்த உடனே காலில் விழுந்துருவாரு பயந்து போய். அதனால வந்து எட்டவே இருக்கும், தூரத்திலே இருப்போம். கிட்ட வந்துட்டா நம்ம இயல்பா நம்ம அறியாமலே அந்த அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க பாருங்க, அது போல அனிச்சை செயல காலில் விழுந்துருவாரு. அப்படியே பழகிட்டாங்க வந்து 30 வருஷமா. அதனால வந்து அவங்க வந்து தனியாலாம் வந்தா எழுத்துல நிக்கிற துணிச்சல் கிடையாது அவருக்கு. அதனாலதான் அவங்களை வந்து ஒதுக்கி வைக்கணும்னே நினைக்கிறாரு. அவங்களை சிறைக்கு அனுப்பினதோட முடிச்சுட்டாரு. கிட்ட விடாம இருக்க வரைக்கும், கிட்ட விட்டோம்னா பார்த்த உடனே கால விடுற பழக்கம் வந்துடும், வேண்டாம். அவரு அவங்க தொண்டர்களை எல்லாம் பேசுவாங்க. ஆமாமா, சசிகலா வந்துட்டா இவரே முதல்ல ஆளாதான் விழுவாரு. அதுக்காகத்தான் கிட்டவே விடாம இருப்போம். வந்து அந்த மாதிரி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால வந்துட்டு இவருக்கு உள்ள விட மாட்டார். எஸ்பி வேலுமணி இருக்காங்க, முன்னாள் அமைச்சர். அவர் சொல்லியிருக்காரு வந்துட்டு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில இருந்திருந்தா ஏறக்குறைய 30ல இருந்து 35 தொகுதி வரைக்கும் கூட்டணியில பெற்று இருந்திருக்கலாம். அதிமுக ரெண்டு தனித்தனியா நின்னதுனாலதான் இந்த நிலைமை தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி அது தவறான கணக்கு அது. அதாவது இந்த தேர்தல் என்னன்னா மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தல் இல்லையா?
இப்ப மோடி வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப ஓட்டு போடுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. மோடிக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்கு அதிமுக, திமுக 2 கூட்டணியில எதுக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். ஒருவேளை அதிமுகவும் பாஜக ஒண்ணு சேர்ந்திருந்தா மோடி வேண்டாம் நினைக்கிறேன் யாருக்கு ஓட்டு போட முடியும்? ஒரே வாய்ப்பு திமுக கூட்டணி. அப்ப 2019 இல்ல 2019 ஒன்னா தானே இருந்தாங்க. அப்ப வந்து வெற்றி பெற முடியல. இப்ப மட்டும் எப்படி வெற்றி பெற முடியும்? மொத்தமா திமுக கூட்டணி இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க போன தடவை மாதிரி. போன முறை வந்து ஒட்டு மொத்தம் மோடிக்கு எதிரான வாக்கு பூரா திமுக இருந்துச்சு. பாஜக கூட்டணி அதிமுக இருந்ததுனால அதனாலதான் 3 லட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் அதிகமா இருந்துச்சு. இந்த முறை மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சிச்சு. அதிமுகவுக்கும் கொஞ்சம் விழுந்துச்சு, திமுகவும் விழுந்துச்சு. அதனால தான் வந்து போன முறையோட இப்ப திமுக கூட்டணியுடைய வாக்கு வித்தியாசங்கள் குறைஞ்சிருக்கிறது காரணம். மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் 2 ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன். ஒருவேளை அதிமுகவும் பாஜக கூட்டணி வைத்திருந்தால் திமுகவினுடைய வாக்கு வித்தியாசம் இன்னும் அதிகரிச்சிருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பிஜேபி வளர்ந்திருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்க. 11% வாக்கு வாங்கிடுச்சு, 11% வாக்கு வாங்கிடுச்சுன்னு சொல்லி. அதாவது 2014 இதே பாமகவும் பாஜகவும் கூட்டணி. அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னு சொன்னா 18% வாக்கு தான் வாங்கினாங்க பாஜக. இப்போ அந்த கூட்டணி 18% வாங்கி இருக்கு. இதுக்கு இன்னும் கூட யாரோ சேர்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாரி வேந்தர், அந்த வேந்தர், ஏசி சண்முகம் அவங்க எல்லாரும் சேர்த்துட்டு, ஜெகநாதன் எல்லாரும் சேர்த்திருக்காங்க. புதிய நீதி கட்சி எல்லாரும் ஏசி சண்முகம் எல்லாரும் உள்ள சேர்த்துக்கிட்டுமே 18%, அதே 14 வாங்கினா அதே 18% வாக்கு தான் இப்ப கிடைச்சிருக்கு. 18% வாக்கு வாங்கினப்ப பாஜக எத்தனை சதவீதம்? 2% 3, 2.5% ஓட்டு தான் இருந்துச்சு. இப்பவும் அதே தான் இருக்கு. இப்ப நாங்க பிஜேபி சேர்ந்ததெல்லாம் பட்டு 11% வாக்குன்னா கூட்டணி கட்சிகள் வாக்கெல்லாம் எங்க போவோம்? டிடிவி தினகரன் இருக்காரு இப்ப முக்கியமா. டிடிவி தினகரன் சேர்ந்துமே 18% வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. நம்முடைய டிடிவி தினகரன் கிடையாது பாஜக கூட்டணியில இல்லையா? 2014 அவர்லாம் ஒன்னா இருந்துச்சு. அப்ப டிடிவி தினகரனுக்கு 5% வாக்கு இருக்கு. இப்ப 11 5 கழிச்சா 6ல வந்துட்டு பாமக ஓட்டு அது ஒரு 4%. அதை கழிச்சு மீதி 2% தான். 2% வாக்கு தான் பழைய இருந்து அதே வாக்கு சதவீதம் தான். 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்றாங்க அண்ணாமலை. வாங்கினது சிபி ராதாகிருஷ்ணன் இவரோட அதிகமா வாங்கினாரு அப்ப வாக்கு. இந்த வாக்கு சிபிஆர் வாங்கின வாக்கு வாங்கலையே, இவரோட அதிகம் 2014. அப்ப அதோட போன அண்ணாமலை வாக்கு குறைவுதான். பாஜக இல்லை. அப்படி இருந்ததுதான் அதே தான் இருக்கு. ஏதோ வளர்ந்துருச்சு 11% வாங்கிட்டோம் அப்படி இப்படின்னு கூட்டணி கட்சி வாக்குகள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒன்னா பேசிக்கிட்டு இவங்க வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எடப்பாடி என்ன சொல்றாரு? திமுக 26% வாங்கியிருக்கு, நாங்க வந்து 21%, 23% வாங்கியிருக்கோம். நாங்க தான் அதிகமா எங்க வாக்கு கூடியிருக்கு, திமுக குறைஞ்சு போச்சு. போன முறை திமுக 24 தொகுதியில போட்டிட்டு இப்ப 22 தொகுதி தான். உதயசிவம் சின்னத்துல 24 தொகுதி தான். நீங்க 35 தொகுதியில அதிமுக போட்டிட்டு வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளவு? 21. வெறும் 22 தொகுதியில போட்டிட்டு திமுக வாக்கு சதவீதம் 26. அத முதல்ல மேட்ச் பண்ணணும்ல. வாக்கு வாங்குறதுக்கும் 22 தொகுதியில போட்டிட்டு 26% வாக்கு வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப 35 தொகுதியில போட்டி இருந்தா திமுக ஒண்ணு வாக்கு எங்க போயிருக்கோம்? மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சு இப்படி பொய் கணக்கெல்லாம் காமிச்சுக்கிட்டு நம்ம அதிக வாக்கு வாங்கியிருக்கோம், வெற்றி பெறுவோம் அப்படி இப்படின்னு வந்து கதை விட்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பாஜக வளரவே இல்லை. அண்ணாமலை ஒரு பொய் கணக்க சொல்லிட்டு இருக்காரு, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. அண்ணாமலையால் பாஜக வளரவே இல்லை என்பதுதான் உண்மை. இன்னமும் அந்த 2-3% வாக்கு தான் அவங்க இருக்கு, அதுக்கு மேல அவங்களுக்கு கிடையாது.
சரி சார். அதனால வந்துட்டு நல்லது. இன்னைக்கும் அடுத்தது சொல்றேன், சட்டசபை தொகுதி வாரியா பார்த்தோம் சொன்னா இப்ப இந்த 2024 தேர்தல ஒவ்வொரு சட்டசபையிலும் வாரியா எடுத்து பார்த்தோம்னா 221 தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் முன்னிலையில அதிகமா இருக்கு வாக்கு. சட்டசபை தொகுதி வாரியா, சட்டமன்ற தொகுதி வாரியா பார்த்தா 221 தொகுதியில் திமுக கூட்டணி தான் அதிக வாக்கு பெற்றிருக்கு. அதிமுக 8 தொகுதி. அதனால வந்து யாரும் வாங்காத வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக. ஆமாமா, அதுதான் உண்மை. இந்த கணக்கெல்லாம் மறைச்சிட்டு இவங்க வந்து நாங்க அதிகமா வாக்கு வாங்கிவிட்டோம், எங்களுக்கு சதவீதம் கூடி போச்சு அப்படின்லாம் ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்க. அதெல்லாம் தேர்தல்ல திமுக 184 தொகுதி பெற்று 71. ஆமா, அது 1971 180 இடம். அது முன்னும் பின்னும் யாரும் அந்த அளவுக்கு இது பண்ண கிடையாது. இப்ப அந்த இதை இது திமுகவே மீண்டும் முறியடிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அதே முறியடிக்க போல அடுத்த 2026ல 221 திமுக கூட்டணி, 8 இடங்கள் அதிமுக, 3 தொகுதிகளில் பாமக, 2 தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் முதலிடம். பாஜக இந்த வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல 2021ல பாஜக 4 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது இல்லையா, அந்த 4 தொகுதி உட்பட எந்த தொகுதியிலும் பாஜக அதிக வாக்கு பெறவில்லை. அடுத்த தேர்தல் 0 தான் பாஜகவுக்கு. போன முறை 4 தொகுதி வெற்றி பெற்றாங்கல்ல, அதுலயாவது இப்ப அதிகம் வாங்கணும்ல, அதுல கூட வாங்கல, அதுலயும் வாங்கல. ஆமா, இன்றைக்கும் முன்னிலையில் இருப்பது, அதிக வாக்கு வித்தியாசம் பெற்று முன்னிலையில் இருப்பது திமுக கூட்டணி தான். இந்த கணக்கெல்லாம் வந்து மறைச்சிட்டு நாங்க அதிகம் வாக்கு வாங்கியிருக்கோம், நாங்க வளர்ந்து விட்டோம் அப்படின்றதெல்லாம் மக்களை ஏமாத்துறது. மோடியை ஏமாத்தலாம், இங்க இருக்கிற மக்களை ஏமாத்த முடியாது, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியாது. விழிப்புணர்வு இருக்கிறாங்க அப்படின்றத இந்த தேர்தல் ரிசல்ட்டே சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வு. சரிங்க சார், நல்லது சார், நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.